நிதின் சாய் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பையன். ஒருத்தர் வராரு, நீ பார்த்து பேசணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த பையனை கூப்பிடுறாங்க. அவனை கூப்பிட்டுட்டு போகிற இடத்துலையே அவன் என்ன செஞ்சுருக்கான்னா காரை ஏற்றி அந்த பையனை கொண்டு இருக்கான். முன்னாள் திமுகவினுடைய எம்எல்ஏவோ ஏதோ இருந்திருக்காரு, பிரமுகர் KK நகர் தனசேகரனின் பேரன். இப்படி ஒருத்தன் கொண்டுட்டான், ஒரு இளைஞனை கொண்டுட்டான். எதுக்காக கொண்டான்னு தெரியுமா? ஒரு பொண்ணை 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆணவ கொலை தாண்டா. சாதி விட்டு சாதி கொள்வது மட்டும் ஆணவ கொலை கிடையாது. ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான், என்னை தவிர இன்னொருத்தன் காதலிக்கிறான், நான் தான் பெருசு, கொல்றாவனு சொல்கிறது ஆணவ கொலை தாண்டா. அப்போ இவன் காரை ஏற்றி கொண்டு இருக்கான். பார்த்தீங்களா, திமுகவில் முக்கியமான ஆள் இவன். காரை ஏற்றி கொண்டவன் அவன் சரணடைய வரான் பாருங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு மக்களே அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி அவனுடைய மைண்ட் செட் இருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க. அரசியலை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு வாழ்க்கைக்கு அரசியல் எப்படி உதவுது அப்படிங்கிறத பாருங்கள். அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறேன். கொஞ்சமாவது தூக்கத்திலிருந்து வெளியேறுங்கள். கொஞ்சமாவது அந்த 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 சாக்கடையிலேருந்து வெளியேற உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பெரிய கார் பொலிற மாதிரி இருக்குது, ஒரு கார்லேருந்து டஃப்பாக இறங்குறான். அப்படி இறங்கின அவனை சுற்றி வெள்ளையா 4 10-20 பேர் குண்டர்கள் மாதிரி நிற்கிறாங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறான். இப்படி எங்கேயாவது ஒரு அரசு ஒருத்தனை கொண்டுட்டு இவ்வளோ தைரியமாக உங்களால் நடந்து போக முடியுமா? அவனால் நடந்து போக முடியுது அப்படின்னா திமுகவினுடைய அந்த அந்த பவர். நாட் ஒன்லி திமுக, நான் சொல்கிறது எல்லா அரசியல் கட்சியும் இது சாரும். அப்போ அரசியல் பின்புலம் இருக்கிறது என்றால் என்னை எவன்டா தொற்ற முடியும்? நான் பேரண்டா, யாருக்கு பேரண்டா? திமுகவினுடைய முன்னாள் பிரமுகனுடைய பேரண்டா. அங்கே போய் அவன் வாக்குமூலம் என்ன தெரியுமா கொடுத்துருக்கான்? நான் பயம் காட்டுறதுக்கு தான் வண்டி அப்படி ஆப்ரேட் பண்ணேன், வண்டி தெரியாமல் அங்கே போய் அவன் மேலே ஏறிடுச்சு, என்னுடைய குற்றமே கிடையாது, வண்டி தானாக போயிடுச்சு. இப்போது ஆக்சிடென்ட் கேஸில் அவனுக்கு உடனடியாக ஜாமீன் கிடச்சிரும், இவன் வெளியில் வந்துடுவான். இங்கே எங்கேயா நீதி இருக்குது? இங்கே எங்கேயா நீதி இருக்குன்னு நான் கேட்குறேன். இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளால் ஏதாவது செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட ஒருத்தனை கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவனை அறையணும்னு தோணும். அந்த நபரை அவனை எவனாவது அரைஞ்சாங்களா? ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரிகள் அரைஞ்சாரா? இல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிருபர் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அரைஞ்சாருங்களா? இல்லை, கெத்தா வாரான் 10 பேர் அப்படியே அவனை கூப்பிட்டுட்டு போகிறாங்க, உள்ளக போகிறான். அங்கே காவல்துறை அதிகாரிகளுடைய தலைகளை விட அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் அண்ட் ஒயிட் தலைகள் தான் அதிகமாக இருக்குது. உள்ளே போகிறான், அவன் பாட்டுக்கு வெளியில் வந்துடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.